இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எப்படி இருக்கீங்க? ஒரு ஒர்க்கிங் டே, என்னுடைய காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்து இவ்வளோ ஆரவாரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ஏடிஎம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதமாகவே இதை நான் டிவியில் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் என்னை கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏடிஎம்ல எப்படி நகை வரும், ஏடிஎம்ல எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷின்குள்ளேருந்து எப்படி நகை வரும், என்ன மாதிரி ஆர்டர் பண்ணோன்னே எங்கள் வீட்டில் இருக்கிற குக் அக்கா அவங்களாம் கேட்டாங்க, பர்வீன் அக்காலாம், சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து இப்போ தான் நான் ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கல்யாண் ஃபேமிலி எங்களை அப்பப்போ நான் சந்திச்சிருக்கேன். சார் எல்லாம் அவங்க பேசுகிற விதம், பழகிற விதம் ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் ஒரு பிராண்டாக இப்படி அசோசியேட் ஆகுன்றதை நான் அப்போ எதிர்பார்க்கல. இப்போது ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் ஐடியா சொல்லும்போது சரி இதை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் கல்யாண் ஃபேமிலி, அவங்களுடைய லெகசி தெரியும், அவங்க அணுகுமுறை, அவங்க பழகும் விதம் எனக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி, என்னை இதுக்கு அசோசியேட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இன்னொரு ரீசன், கோல்டு தங்கம், அதுக்கு எப்போவுமே வேல்யூ இறங்குனதே இல்லை, வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் தங்கம் வாங்குறதுன்றது நம்ம சும்மா கேஷுவலாக போய் வாங்குறது இல்லை. நான் பர்சனலாக அப்படி தான், ஒரு நல்ல நாள், ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃபுக்கு பர்த்டே, இல்லை குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வெட்டிங், அதுக்காக நான் நல்ல நாளில் நல்ல நினைவுகளுக்காக மட்டுமே நம்ம தங்கம் வாங்குகிறோம். ஸோ இந்த பிராண்டோட அசோசியேட் ஆகும்பொழுது அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இருக்க நல்ல நாட்களில் நானும் எங்கேயோ அசோசியேட் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக அதில் இருந்தது. அதனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இதை கொண்டு போய் இவங்க சேர்த்த விதம் அமேசிங்காக இருக்குது. என்னை பார்க்குற எல்லாருமே இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் நேற்று நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் மதுரையில், நீங்கள் நாளைக்கு கடற்கரைக்கு போகணுமே, நீங்கள் என்ன இன்னும் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அது நாளைக்கு தான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்தேன், சந்தோஷம். மீண்டும் ஒன்றே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ.